நெறைய பேர் கேட்கிற கேள்வியில ஒண்ணு என்னன்னா, இப்ப கோல்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. லாஸ்ட் 14 மந்த்ஸா பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து எக்செப்ஷனல் ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. கிட்டத்தட்ட $2000 இருந்து இன்னைக்கு ஒரு $3300 வந்து கோல்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் அடுத்த ஃபினான்ஷியல் இயரும் இந்த ரிட்டர்ன்ஸ குடுக்குமானா, அதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியா இருக்கு. ஈவன் இந்த ஃபினான்ஷியல் இயர் கூட இதுவரைக்கும் 10% ரிட்டர்ன்ஸ் வந்து கோல்டு டெலிவரி பண்ணிருக்கு 2 மாசத்துல. ஆனா, இன்னொரு 3 மாசத்துக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10% கூட டெலிவரி பண்ணலாம். $3600 $650 வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாரி தான் தெரியுது. பட் எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் தட் இஸ் 2026 மார்ச்க்குள்ள பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து எய்தர் சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸையோ ஆர் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸையோ குடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். கோல்டு வந்து இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ 2026 ஃபினான்ஷியல் இயர்லயும் மெயின்டெயின் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ கோல்ட வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, மைட் பி கொஞ்சம் இறங்குனாலும் நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம். தப்பில்ல. ஆனா இப்போ புதுசா போய் வாங்குனீங்கன்னா, என்னுடைய சஜஷன் வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மேலும் விவரங்களுக்கு எங்களது செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுங்கள். பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டு முதலீடு செய்யவும்.